எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சிலரை விட்டு நம்ம பிரியவே மாட்டோம். அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துல சந்தோஷப்படுகிறவங்களா இருக்கிறாங்க, நம்மள என்கரேஜ் பண்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அவங்க கூட வாழ்க்கையில பயணம் செய்கிற நேரம் உங்களோட பாதைகள் வெற்றியானதா இருக்கும். வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். அதே இது ஒருத்தர் கூட இருந்து உங்களை எல்லா விதத்துலையும் டிஸ்கரேஜ் பண்றாங்க, எந்த விஷயத்த செய்கிறதுக்கும் தடை பண்றாங்க, உங்களை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளாடி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, எந்த ஒரு விதத்துலயும் ஒரு சப்போர்ட் எதுவுமே செய்யாம நம்மள மனவேதனைப்படுத்துகிறவங்களா இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் நம்பி அவங்க கூட உங்களோட வாழ்நாள பயணிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போறது கிடையாது. உங்களோட வாழ்க்கையில அவங்க மிகப்பெரிய தடையா இருக்கிறாங்க, மிகப்பெரிய மதில் சுவரா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள விட்டு மாறுகிறது நல்லது. நீங்க எப்போ இப்படிப்பட்டவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிறீங்களோ அப்போ நல்லவங்க உங்க கூட வந்து சேர்ந்துப்பாங்க. ஏன்னா நல்லவர்கள் நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. ஓகேவா? கெட்டவர்களும் இருப்பாங்க, நல்லவர்களும் இருப்பாங்க. நீங்க கெட்டவர்களை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லவர்கள் நம்ம கிட்ட வருகிறதுக்கு இந்த கெட்டவர்கள் விடுகிறது கிடையாது. நீங்க எப்போ இந்த கெட்டவர்களை விட்டு மாறுகிறீங்களோ அப்போ நல்லவர்கள் உங்களோட வாழ்க்கையில தானா வருவாங்க. அவங்க கூட உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடருகிற நேரம் உங்களோட வாழ்க்கை சிறந்ததா, சூப்பரா, வெற்றியானதா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சிலர் மேல நம்ம ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சிருப்போம். ஆனா அவங்க ஒரு சில நேரம் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட மனசு அவ்வளோ காயப்படும். ஏன்னா எப்போதுமே ஏதோ ஒரு மனிதர் வந்து நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் அந்த வேதனை இருக்கும். அது அப்புறமா சரி யாரோ ஒரு ஆள் தானே போட்டோம் அப்படின்னு இன்னொரு வேலையில நம்மளோட கவனம் போய் அந்த வலியை மறந்துடுவோம். அதே இது நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தங்க நம்மளை காயப்படுத்துகிற விதமா, நம்மளோட மனசு புண்படுகிற விதமா பேசிட்டாங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பா தாங்கவே முடியாது. அது மிகப்பெரிய வலியா நம்மளோட மனசுல நிறைய நாள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு காலம் முழுவதும் இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட வலியை கொடுத்தவங்க தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சு தான் தவற உணராம நான் பண்ணினது கரெக்டு தான் அப்படின்னு நியாயப்படுத்துகிற நேரம், அவங்களோட தவற நியாயப்படுத்துகிற நேரம் கொடுக்குற வலி அவங்க பேசின வார்த்தையை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வலியை நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்டவங்க நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தவற உணர்த்துகிறதுக்காக அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. ஆனா எந்த விதத்துலயும் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா அப்படிப்பட்ட குணம் உடையவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறது நல்லது. நமக்கு மன சமாதானம் கிடைக்கும். ஒரு சில உறவுகளை பார்த்துருக்குறீங்களா? நம்ம அவங்களுக்காக எல்லாமே தியாகம் செஞ்சிருப்போம். தூக்கம் இல்லாம, சாப்பாடு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடாம அவங்களுக்காகவே ஓடி இருப்போம், உழைச்சிருப்போம். நம்ம உழைக்கிற பணத்தை எல்லாம் அவங்களுக்காக செலவு செஞ்சிருப்போம். அவங்களுக்குன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விதத்துலையும் செஞ்சிருப்போம். அது நம்மளோட கூட இருக்கிற உறவுகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வருகிற நேரம் அவங்க டக்குன்னு அவங்க வாயிலேருந்து விடுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு நாளும் எதுவுமே செய்யாதீங்க. உங்களை நீங்களே அழிச்சு அவங்களுக்காக தியாகம் செஞ்சு ஒவ்வொன்றும் செஞ்சு எந்த ஒரு பலனுமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க கிட்ட நிறைவுன்னு சொல்றது கிடையவே கிடையாது. நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சி வாழுகிறவங்களா தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களோட வாழ்நாள் முழுசும் உங்களுக்காக வாழாம அவங்களுக்காக வாழ்ந்து எவ்வளவு நீங்க செஞ்சாலும் அவங்களுக்கு நிறைவு இருக்க போகிறதே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்காக எதுவும் செய்யாதீங்க. உங்களோட நலன்ல கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக பண்ணுங்க, உங்களுக்காக யோசிங்க. இப்படிப்பட்டவங்களுக்காக செய்கிறத கொஞ்சம் ஸ்டாப் செஞ்சுக்கோங்க. அப்படியே அவங்களுக்காக செய்யணும்னு உள்ள நிர்பந்தத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை கவனிங்க, அதுக்கு பிறகு அவங்கள கவனிங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் இல்லைன்னு பேசுவாங்க, இவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் இல்லைன்னு தான் பேசுவாங்க. எப்படி செஞ்சாலும் ஒரே வார்த்தை தான் வரப்போகுது. அதை விட உங்களோட மனசமாதானத்தை நீங்கள் இழக்காதீங்க. உங்களுக்குரிய விஷயத்த நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்கள பாருங்க. வாழ்க்கையில் ஒரு சிலரெல்லாம் எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், எந்த ஒரு நட்பு வட்டாரமும் வேண்டாம் அப்படின்னு தன்னை தனிமைப்படுத்தி ஒதுங்கி இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி,
அந்த வலிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும். மிகப்பெரிய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க, ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. இந்த வலி அவங்கள யாரு உண்மை உள்ளவங்க அப்படின்னு நம்புறதுக்கு தயாரா இருக்கவே செய்யாது. அவங்களோட மனசு இவங்க தான் உண்மை உள்ளவங்கன்னு நம்பவே செய்யாது. உண்மையா ஒருத்தங்க பழகுற நேரம் கூட அவங்களோட மனது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்களும் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, இவங்களும் நமக்கு துரோகம் செஞ்சிடுவாங்களோ அப்படின்னு உள்ள அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க, ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க, மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க, அவங்க மூலமா துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க. அவங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு வலி அவங்களோட மனசுல இருக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்க இந்த துரோகம் செய்கிறவங்க, ஏமாற்றத்தை கொடுக்குறவங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க அப்படின்னா, உண்மை உள்ளவங்க யாரு அப்படின்னு நீங்க அடையாளம் கண்டுகொள்ளுகிறதுக்காக தான். அதை பாசிட்டிவா எடுத்துக்கங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, எல்லாரும் துரோகம் தான் செய்வாங்க, எல்லாரும் ஏமாற்ற தான் செய்வாங்க அப்படின்னு உள்ள தாட்டை மறந்துடுங்க. ஏன்னா நல்லவர்கள் உலகத்துல இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில தேவையானவர்கள் யாரு, தேவையற்றவர்கள் யாரு அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு தருணமா அது அமைஞ்சிருக்கும். நீங்க நல்லவர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க துரோகம் செய்கிறவங்களா இருக்கலாம், அவங்க இல்ல உங்களுக்கு உகந்தவங்களா இல்லாதவங்களா இருக்கலாம். அவங்களெல்லாம் விட்டு மாறி இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, ஒருத்தங்க உங்களை தூக்கி போடுகிறாங்க, உங்களை தேவையில்லை, நீங்க லைஃப்ல வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிக்கிட்டு போகிறவங்கள அப்படியே விட்டுருங்க. அவங்க பின்னாடி போய் கெஞ்சி கரவி கூத்தாடாதீங்க, ஓகேவா? போறவங்க போகட்டும், உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க உங்க பாதையில. ஏன்னா அன்பு பார்த்தீங்கன்னா தானா உள்ளத்துல இருந்து வரணும். அன்பு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அன்பு செய்யுங்க அப்படின்னு வச்சுன்னா அது நிலையா இருக்காது. தன் உள்ளத்தால மனதால உண்மையா இருக்கிறவங்களால மட்டும்தான் நிலையான அன்பு கொடுக்க முடியும். அதனால போகிறவங்கள விட்டுருங்க. அவங்க துரோகம் செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில என்ன ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் நான் நியாயம் உள்ளவா நியாயம் உள்ளவன் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா அதுவே போதும். வாழ்க்கையில ஒரு சிலரெல்லாம் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்க, அந்த 4 பேருக்காகவே வாழுவாங்க தன்னோட வாழ்க்கையில. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு ஃபைனலான ஒரு ஸ்டேஜ் வாழ்க்கையில வருது, திடீர்னு இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இறந்த வீட்டுக்கு வருகிறவங்க எல்லாம் உங்களை நினைச்சு உருகி உருகி அழுது ஐயோ போயிட்டீங்களே அப்படின்னு நினைச்சு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ ஒரு இறந்த வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வருகிறதுக்கு முன்னாடி அவங்க தெருவில் நடந்து வருகிற நேரம் ஊர்ல உள்ள கதையை பேசுவாங்க, இல்ல இறந்த வீட்டுல உள்ளவங்களோட கதைய குறையும் நிறையுமா என்னென்னமோ பேசி சிரிச்சு பேசி சந்தோஷமா தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளாடி ஒரு நக்கல் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும், ஓகேவா? அவ்வளவு கேலி கிண்டல் எல்லாமே செஞ்சுட்டு அந்த இறந்த வீடோட வாசல் வந்த உடனே அழுகையை தொடங்குவாங்க, சத்தமா அழுவாங்க, நாங்க இழந்துட்டோமே அப்படின்னு உள்ள ஒரு பாசத்தை காட்டுவாங்க. அந்த அழுகை முடிஞ்சு அந்த வீட்டை விட்டு வெளியே இறங்குற நேரம் திரும்பவும் தன்னோட பழைய வாழ்க்கையை பார்த்து போவாங்க, சிரிச்சு பேசுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல அந்த இறந்த வீட்டுல எத்தனை பேர் அழுதாங்க, யாரு அழல, யாரு எப்படி இருந்தாங்க அப்படின்னு உள்ள கதையை பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். அடுத்தவங்க அந்த 4 பேர் இருக்கிறாங்களா, 4 பேருக்காக யோசிக்கிறீங்களா, அவங்களோட உண்மையான நிலைமை. அந்த 4 பேருக்காக வாழாதுங்க, உங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா ஊர் உலகம்னு சொல்றது நிறைவாகவும் பேசும், குறைவாகவும் பேசும். நிறைவா பேசுது அப்படின்னு நம்ம நல்லவங்க ஆஹா ஓஹோன்னு நினைக்காதீங்க. கெட்டவங்கன்னு பேசுறாங்க அப்படின்னாலும் ஐயோ அவங்க கெட்டவங்கன்னு நினைக்கிறாங்களே, நம்ம கெட்டவங்க தானோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க மனசாட்சிக்கு நல்லதுன்னு தோன்றுகிற நல்ல விஷயங்களை செய்யுங்க, கெட்டதை செய்யாதீங்க. அடுத்தவங்க புகழணும், அடுத்தவங்க நம்மள நல்லதா நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே செய்யாதீங்க. அப்படி நினைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே மனதளவில் வீழ்ந்து போகிற ஒரு மனிதராக தான் இருப்போம். நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம், அடுத்தவங்களுக்காக தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை. எப்போதுமே உங்களுக்காக வாழுங்க. அந்த 4 பேருக்காக 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு உள்ளதுக்காக வாழ்க்கையை வாழவே செய்யாதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில தரமான உண்மைகள் இது.